ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், அதுல இருக்கக்கூடிய இயல் 1. ஓகேவா? இதுல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, கையில ஒரு பேப்பர் பேனை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. டெஸ்டோட முடிவுல டோட்டலா நீங்க எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத கட்டாயம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? பெருஞ்சித்திரனார், கவிமணி, க சச்சிதானந்தன், வீரமாமுனிவர். யார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, க சச்சிதானந்தன் அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு? சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, மலேசியா. உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்தின முதல் நாடு, அந்த மாநாட்டுக்கான மொழி தமிழ் மொழி. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலேசியா. ஓகேவா? தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. அது என்ன மொழிக்காக நடத்தினாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்காக தான் நடத்தினாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ர இளங்குமரனார், தேவநேய பாவனர், பரதிமார் கலைஞர், தமிழழகனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. துய்ப்பது அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? தருதல், பெறுதல், மேவலால், பொருந்துதல். துய்ப்பது அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். ஆக்சுவலா துய்ப்பதுக்கு கற்பது அப்படின்னு சொல்லி இன்னொரு பொருளும் இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துய்ப்பது அப்படிங்கிறது தருதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். இது மட்டும் கிடையாது, இன்னொரு பொருளும் வரும். என்னது? கற்பது அப்படிங்கிற பொருளும் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது டேஷ் அணி ஆகும்? பிரிது மொழிதல் அணி, உருவக அணி, சிலேடை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சிலேடை அணி. ஓகே, அடுத்த கொஸ்டின்,
உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு டேஷ் என்று பெயர். உவமையணி, தற்குறிப்பேற்று அணி, இரட்டுற மொழிதல் அணி. எடுத்துக்காட்டு உவமையணி. உவம உருபு மறைந்து வருவது. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எடுத்துக்காட்டு உவமையணி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார்? தமிழழகனார், எழில் முதல்வன், சுந்தர கவிராசர், பாவனார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் தமிழழகனார், எழில் முதல்வன், சுந்தர கவி, பாவாணர். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுந்தர கவிராசர். சாரி, ஆப்ஷன் பி, எழில் முதல்வன். ஓகேவா? புதிய உரைநடை வந்து யாரு? எழில் முதல்வன். அடுத்த கொஸ்டின். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. மணிவகை, குலை வகை, கொழுந்து வகை, இலை வகை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் வேர்க்கடலை. இது பாத்தீங்கன்னா மணி மாதிரி மணிமணியா இருக்கும் இல்லையா? அப்ப மிளகாய் விதை, மாங்கொட்டை இது எல்லாமே என்னது? மணி வகை. அடுத்த கொஸ்டின். மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே குறிக்கும் நூல்கள். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். மணிமேகலை, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை. கம்பராமாயணம், மணிமேகலை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே மணிமேகலை. அப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். உடுப்பதுவும் உண்பதுவும் காணேன் பிறர் மேல் வடுகான் வற்றாகும் கீழ். குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகை. உயிரளபடை, செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை.
உடுப்பதுவும் உண்பதுவும். சோ புத்தகத்துல பாத்திருந்தீங்க அப்படின்னா, கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இந்த குறளும் என்னது, உடுப்பதுவும் உண்பதுவும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு இல்லையா. சோ இதுல என்ன அளபடை வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்னிசை அளபடை தான் வந்திருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் டி. என்ன அளபடை? இன்னிசை அளபடை. அடுத்த கொஸ்டின், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், இளங்கோவடிகள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் யாரு? ஆப்ஷன் பி, கவிமணி அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. உரையாடல் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். கான்வர்சேஷன், டிஸ்கஷன், ஸ்பீக்கிங், ஸ்போக்கன். ஓகே, உரையாடல் அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. பாரடாக்ஸ் இந்த சொல்லுக்கான கலைச்சொல். உச்சநிலை, எதிரின இசைவு, முரண்பாடு, மெய்மை, சொல் முரண். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முரண்படு மெய்மை. அடுத்த கொஸ்டின், வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் சந்த கவிமணி, பாவேந்தர், முத்தரையனார், வரதராசனார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், காசு வேணும், காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேணும், இவற்றை ஆளக்கூடிய அறிவும் வேணும் சொன்னது வரதராசனார். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1982, 1983, 1984, 1985.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1983. அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. மெத்த வணிகலன் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மெத்த பிளஸ் அணிகலன், மெத்த பிளஸ் வணிகலன், மெத்த பிளஸ் கலன், மேவனி பிளஸ் கலன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மெத்த பிளஸ் அணிகலன். அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. ஆல் பிளஸ் ஆத்தி, சாரி, ஆல் பிளஸ் அத்தி, ஆலத்தி, ஆத்தி, ஆரத்தி, ஆலாத்தி. ஆல் பிளஸ் அத்தி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆலத்தியும் வரும், ஆரத்தியும் வரும். ஓகேவா? ரெண்டுல நீங்க எது இப்போ ஆன்சர் சொல்லியிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஆன்சர் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆரத்தி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா ஆலத்தி அப்படின்னு நீங்க கொடுத்திருந்தாலும் அது சரியான பதில் தான். ஓகே, ஏ அல்லது சி ரெண்டுல நீங்க எது கொடுத்திருந்தாலும் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பன இடம்பெற்ற நூல். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், நன்னூல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நன்னூல். ஓகேவா? ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து வேறு பொருளையும் தருவது டேஷ் எனப்படும். தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி, வகை மொழி. ஒரு பொருள் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது என்னது? பொதுமொழி. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. உயிரெழுத்து ஒரு மொழி, ஒப்பெழுத்து மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப், கான்சனன்ட், வொவல், மோனோலிங்குவல்.
ஸோ இதை வந்து சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. உயிரெழுத்து அப்படிங்கும் பொழுது வௌவல் வரும். ஒரு மொழிங்கிறது வந்து மோனோலிங்குவல். மோனோனா ஒன்று. ஒப்பெழுத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹோமோகிராஃப் அப்படின்னு வரும். மெய் எழுத்து கான்சனன்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணிமணியன், உதயசங்கர், மா. நன்னன், ர. இளங்குமரனார். தவறின்றி தமிழ் எழுதுவோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மா. நன்னன். அடுத்த கொஸ்டின். கவ்வை குறிப்பிடும் பிஞ்சு வகை மாம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, பலா பிஞ்சு, எல் பிஞ்சு. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு வகை, குலை வகை, காய் வகை, கனி வகை அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதை வந்து பொருந்தாத சொல்லையும் கேட்கலாம், பொருந்தாத இணையில கேட்கலாம், ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், அந்த டாபிக்லையும் கேட்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான லெசன். அதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எல் பிஞ்சு. அடுத்த கொஸ்டின். தாவரங்களின் இலை வகைகளில் பொருந்தாதது எது? தாள், நெல், புல், சண்டு, காய்ந்த தாளும் சருகும், தோகை, சோளம், கரும்பு, ஓலை, தென்னை, பனை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் சருகும். இதுதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி, பாவேந்தர், பெருஞ்சித்திரனார், பாரதிதாசன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மகாகவி. அடுத்த கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை எழுதியவர். இது 9th நம்ம பார்த்திருப்போம். திரும்பவும் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல், தொல்காப்பியர். ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஆப்ஷன் சி, கால்டுவெல். அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இந்த 25 கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 25க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த லைவ் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.